சற்றுமுன் வெளியான தகவல், ரேஷன் அடைதலுக்கு முக்கியமான தகவல் வெளியிலுது. அது என்னன்னு பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. சென்னையில் கடந்த ஆண்டு மிஜான் புயலால் ஏற்பட்ட வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ரூபாய் 6,000 வீதம் இழப்பீடு வழங்கப்பட்ட நிலையில், அவர்களை விட மிக மோசமான பாதிப்புகளுக்கு உள்ளான கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களைச் சேர்ந்த மக்களுக்கு ரூபாய் 2,000 மட்டுமே வழங்கப்படும் என்ற அறிவிப்பு மிகவும் அநீதியானது என பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறியுள்ளார். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு ரூபாய் 40,000, ஒவ்வொரு குடும்ப அட்டைகளுக்கு ரூபாய் 10,000 வழங்க வேண்டும் என்று தமிழக அரசை டாக்டர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது குறித்து முக்கிய அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். பயிர் சேதங்கள் அந்த அறிக்கையில் தமிழ்நாட்டில் மழை மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களைச் சேர்ந்த குடும்பங்களுக்கு தலா ரூபாய் 2,000, சேதமடைந்த பயிர்களுக்கு ஏக்கருக்கு ரூபாய் 6,800 இழப்பீடாக வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தியிருக்கிறார். பாதிக்கப்பட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த மக்களுக்கு ஏற்பட்ட இழப்பீட்டையும் ஒப்பிட்டால் மழைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் தென்படுகிறது. தமிழக அரசால் அறிவிக்கப்பட்டுள்ள நிவாரண உதவி சிறிதும் போதுமானதல்ல. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு, அதிலும் 33% கூடுதலாக பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு மட்டும் ஏக்கருக்கு ரூபாய் 6,800 நிதியுதவி வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவுறுத்தியிருக்கிறது. இது சம்பா பருவத்தில் விதைக்காகவும், அடியுரத்திற்காகவும் உழவர்கள் செய்த செலவை கூட ஈடு செய்யாது. கடந்த ஆண்டு நெய்வேலியில் என்.எல்.சி நிறுவனத்தால் அளிக்கப்பட்ட நெற்பயிர்களுக்கு ஏக்கருக்கு ரூபாய் 40,000 வீதம் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் ஆணையிட்டது. தமிழக அரசும் அதை அப்படியே ஏற்றுக் கொண்டு என்.எல்.சியிடமிருந்து இழப்பீட்டை பெற்றுக் கொடுத்தது. அண்டை மாநில புதுச்சேரியில் புயல் மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு ஏக்கருக்கு ரூபாய் 30,000 வீதம் இழப்பீடு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அவ்வாறு இருக்கும்போது தமிழக உழவர்களுக்கு மட்டும் ஏக்கருக்கு வெறும் ரூபாய் 6,800 இழப்பீடு வழங்குவது நியாயமானது அல்ல. ஒரு ஏக்கரில் நெல் பயிரை சாகுபடி செய்ய ரூபாய் 30,000 வரை செலவாகும் நிலையில் ரூபாய் 40,000 இழப்பீடு வழங்குவதுதான் சரியானதாக இருக்கும். இல்லாவிட்டால் அவர்கள் கடனாளியாக விடுவார்கள். அதேபோல் பல்லாண்டு பயிர்கள் மற்றும் மரங்களுக்கு ஏக்கருக்கு ரூபாய் 9,000, மானாவாரி பயிர்களுக்கு ரூபாய் 3,400, மாடுகளுக்கு ரூபாய் 37,500, ஆடுகளுக்கு ரூபாய் 4,000, கோழிகளுக்கு ரூபாய் 1,000 வீதம் இழப்பீடு வழங்கப்படும் என்பதும் ஏற்றுக்கொள்ள முடியாதவையாகும். இவை அனைத்திற்கும் மேலாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ரூபாய் 2,000 மட்டுமே வழங்கப்படும் என்பது அவர்களை கொச்சைப்படுத்தும் செயலாகும். கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் மக்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு அவர்கள் எந்த வகையிலும் காரணம் அல்ல. மக்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு காரணம் இயற்கையின் சீற்றம் என்பதையும், கடந்த ஆட்சியாளர்களின் அலட்சியம்தான் என்பதை அனைவரும் அறிவார்கள். ஒருபுறம் விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் கடுமையான மழை பெய்தது என்றால், இன்னொரு புறம் சாத்தனூர் அணையிலிருந்து முன் அறிவிப்பின்றி வினாடிக்கு 1.68 லட்சத்திற்கும் கூடுதலாக தண்ணீர் திறக்கப்பட்டது தான் பேரழிவு காரணமாகும். அந்த வகையிலும் மக்களின் துயரங்களுக்கு அரசே பொறுப்பேற்க வேண்டும். சாத்தனூர் அணை தண்ணீர் திறக்கப்பட்டதால் ஊருக்குள் தண்ணீர் புகுந்து வெள்ளம் ஏற்பட்ட பகுதிகளில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்திற்கும் குறைந்தது ரூபாய் 2 லட்சம் முதல் ரூபாய் 10 லட்சம் வரை இழப்பு ஏற்பட்டுள்ள நிலையில்,
அவர்களுக்கு வெறும் 2000 இழப்பீடு வழங்குவது எந்த வகையிலும் போதுமானது அல்ல. சென்னையில் கடந்த ஆண்டு மிஜான் புயலால் ஏற்பட்ட வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ரூபாய் 6000 வீதம் இழப்பீடு வழங்கப்பட்ட நிலையில், அவர்களை விட மிக மோசமான பாதிப்புகளுக்கு உள்ளான கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களைச் சேர்ந்த மக்களுக்கு ரூபாய் 2000 மட்டுமே வழங்கப்படும் என்ற அறிவிப்பு மிகவும் அதிர்ச்சியானது. இது அவர்களின் மன வேதனையை அதிகரிக்கவே செய்யும். மாவட்டங்களில் மட்டுமின்றி பிற மாவட்டங்களிலும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு குறைந்தது ரூபாய் 10,000 வீதம் இழப்பீடு வழங்கப்பட வேண்டும். அதேபோல் சேதமடைந்த நெற்பயிர்களுக்கு எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் ஏக்கருக்கு ரூபாய் 40,000 வீதம் இழப்பீடு வழங்கப்பட வேண்டும். அது மட்டுமின்றி பயிர் காப்பீடு திட்டத்தின் மூலம் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய இழப்பீட்டை முழுமையாக பெற்று தரவும் அரசு முன்வர வேண்டும். எனவே கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி கரும்புக்கு ஏக்கருக்கு ரூபாய் 1.20 லட்சம் வீதமும், நிலக்கடலைக்கு ரூபாய் 33,000 வீதமும், பிற பணப்பயிர்களுக்கு அவற்றின் சந்தை மதிப்பிற்கு ஏற்ப ஏக்கருக்கு ரூபாய் 1.25 லட்சம் வரை இழப்பீடு வழங்கப்பட வேண்டும். இவை அனைத்துக்கும் மேலாக இந்த பகுதிகளைச் சேர்ந்த உழவர்களின் துயரத்தை முழுமையாக துடைக்கும் வகையில் அனைத்து வகை பயிர்க்கடன்களும் முழுமையாக தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் புது ரேஷன் கார்டு வாங்குவது எப்படி, யாருக்கெல்லாம் கிடைக்காது, அது சொல்ல பார்க்க போகிறோம். மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. தகுதியில்லாத குடும்பங்களுக்கு வழங்கப்பட்ட ரேஷன் கார்டுகள் மீது அரசு நடவடிக்கை. ரேஷன் உதவிகள் தொடர்ந்து கிடைக்காது. ஏழை மக்களுக்கு உதவுவதற்காக அரசு தரப்பிலிருந்து ரேஷன் கார்டுகள் வழங்கப்படுகின்றன. நாட்டில் உள்ள கோடிக்கணக்கான குடும்பங்கள் ரேஷன் கார்டின் பலனை பெற்று அதன் உதவியால் அவர்களின் வாழ்வாதாரம் எளிதாகி வருகிறது. அது மட்டுமில்லாமல் நீங்கள் ரேஷன் கார்டு வைத்திருப்பவராக இருந்தால் புதிய திருத்தப்பட்ட விதிகள் மற்றும் சில சிறப்பு விதிகள் பற்றி தகவல்களை பெற வேண்டும். இதன் மூலம் நீங்கள் இந்த விதிகளை பின்பற்றலாம். புதிய விதிமுறையின்படி ரேஷன் கார்டுதாரர் உணவு தானியங்களை வாங்குவதற்கு முன் பயோமெட்ரிக் செயல்முறையை முடிக்க வேண்டும். ரேஷன் கார்டு வைத்திருப்பவர் தனது உணவு தானிய சீட்டை பெறுவது மிகவும் முக்கியமானதாக இருக்கும். தேவைக்கு ஏற்ப ரேஷன் கார்டு பிரிவிற்காக உங்கள் ரேஷன் கார்டின் KYC சரிபார்ப்பை முடிக்க வேண்டும். அது மட்டுமில்லாமல் ரேஷன் கார்டில் உணவு தானியங்கள் தொடர்பான விதிகளை மத்திய அரசு புதுப்பிக்கப்பட்டுள்ளது. புதிய விதியின்படி 2 ஏக்கர் அல்லது அதற்கு மேற்பட்ட நிலம் உள்ளவர்களுக்கு ரேஷன் கார்டு வழங்கப்படாது. ரேஷன் கார்டு பெற 18 வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும். ரேஷன் கார்டு தொடர்பான விதிமுறைகளை மத்திய அரசு அவ்வப்போது மாற்றி வருகிறது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.